எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கிற பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை, ஊடக, தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஸ்பீடாக பிஸ்குன்னு உள்ளுவாங்க, வெறும் காத்துத்தான் வருது. சார் படம், இந்த சார் படத்துக்கு போஸ் வெங்கட் மாமா அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கு கதை சொல்ல வந்தவர், கதை கேட்டுனா ரொம்ப பிடிச்சி போச்சு. நம்ம வாயசூடாவுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு கல்வி சம்பந்தமான ஒரு படம் நடித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. அவர் டைரக்டராக ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டுக்கு எல்லாமே நல்லா சொல்லி கொடுத்து, அவர் கதை சொல்லும் போதே நடிச்சு காட்டி தான் சொல்லி கொடுத்தாரு. அதேமாரி டக்கு டக்குன்னு ஒரு 30-32 நாள் ஸ்பீடு ஜெட் எஃபெக்டில் தான் படம் எடுத்தார். அதுவும் நல்ல தரமான ஒரு படமாக நல்லா நீட்டாக எடுத்திருக்காரு. அதனால் அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த இங்கே வந்திருக்க அதேமாதிரி வெற்றிமாறன் சார், அவர் சார் படத்துக்கு அவர் தான் சாரு. வெற்றிமாறன் அப்படின்னு போட்டதுனாலதான் அது சாருன்னே வெளியில தெரியுது. இல்லைன்னா சார் என்ன சார் சார் அப்படின்னால அது சாருன்னு அந்த உறக்க குரல் நம்ம அண்ணன் வெற்றிமாறன் அண்ணன் மூலியமா தான் அது வந்திருக்கு. அதனால அவருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இப்படி நல்லா உறக்க பேசுறா, நல்லா உற்சாகமா பேசுறா அப்படின்னு என்னை தூண்டி தூண்டி விட்டுட்டு இருக்க நண்பர் விஜய் சேதுபதி அவர்கள், அன்னைக்கு கூத்துப்பட்டில் இருக்கும்போது எப்படி என் நாடகத்தை உட்காந்து இப்படி பார்ப்பாரு. அவர் ஒரு ஆபீஸ் ரூம்ல உட்காந்துட்டு இப்படியே பார்ப்பாரு. வந்தனடே மினி சூப்பரா பண்ணடா, நல்லா பண்ணிருக்கடா அப்படின்னு அன்னைக்கு உற்சாகப்படுத்தினாரு. இன்ன வரையும் உற்சாகப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு. அதனால அவர் எப்பவுமே ஒருத்தர் கை கொடுக்கணும்னா அவரும் சரி, வெற்றிமாறனும் சரி, அவர் எல்லாமே ஒருத்தரை கை கொடுத்து தூக்கி விடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் நம்ம விஜய் சேதுபதி. அது மாதிரி அவரும் நிறைய பேருக்கு கை கொடுத்து தூக்கி விட்டுட்டு இருக்காரு. நானும் அது மாதிரி தூக்கி விடலான்னு 2 பேருக்கு கை கொடுத்தேன். பார்த்தா என் காலை பிடிச்சி வாரி விட்டாங்க. அதனால கை கொடுத்தாலும் யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத கரெக்டா தெரிஞ்சு கை கொடுக்கணும். அதில் அவர் அண்ணன் கரெக்டா கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொன்று சொன்னார், ரொம்ப மறக்கவே முடியாது. நான் கொஞ்சம் ஒரு அப்படியே நல்லா நடிச்சுக்கிட்டு இருந்துட்டு அப்புறம் திடீர்னு ஒரு கிறுக்குத்தனம் அப்படியே காலை பிடிச்சி இழுத்து விட்டாங்கல்ல, அப்படியே கீழே விழுந்தேன். திருப்பி என்னை ஒரு அரவணைச்சு தூக்கி விட்டதில் நம்ம விஜய் சேதுபதி அவர்களுக்கு விரும்புங்க. என்னன்னா ஃபோன் அடிச்சேன்னா சொல்லுங்க அப்படின்னு, ஏன்டா கொஞ்சம் நல்லா தான் உன்கிட்ட பேசுறேன், எனக்கு டயர்டாக இருக்குது அப்படின்னு. இல்லை, முதல்ல பேசும்போது நல்லா உற்சாகம், நல்லதா கெட்டதா நல்லா உறக்க பேசு, நல்லா பேசு, 4 பேருக்கு புரியுற மாதிரி பேசு. அவங்க மகிழ்ச்சி படட்டும், இல்லைன்னா அவங்க கோவப்படட்டும். ஆனா அவங்க இப்போ பேச்சை கேட்டு டயர்டாயிடக்கூடாது, டயர்டாக உட்காந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி உற்சாகப்படுத்தி இப்பெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க, முன்னாலாம் ஒரு 10 செகண்ட் தான் பேசுவேன். இப்போ ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் பேசுறேன்னா அது காரணம் அவர் தான். ஏன்னா அப்பப்போ ஃபோன் பண்ணி நம்ம கொஞ்சம் தொங்கி இருக்கும் போதெல்லாம் ஃபோன் பண்ணி கொஞ்சம் சார்ஜ் ஏற்றிக்குவேன். அது மாதிரி அந்த அளவுக்கு ஒரு இன்ன வரையும் அந்த பண்பு எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் இன்ன வரையும் அவர் கொடுக்குற கையை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அதுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் நட்டி அண்ணன் அவர் கூட சேர்ந்து படம் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. ஏன்னா மகாராஜாவில போட்டு அட்டி நொறுக்கி விட்டாரு. மகாராஜா படத்துல பார்த்தா அவர் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஃபர்ஸ்ட் அந்த கேரக்டர் அவர் இல்ல, அந்த கேரக்டர் இது ஒரு திருட்டு கேரக்டரா இருக்கு. ஆனா கிளைம்ஸ் வச்சாரு பாருங்க ஒரு ட்விஸ்ட் இல்ல, அவர் இப்படி பயங்கரமா ஹீரோ ஆகி போயிட்டாரு. அதனால ஒரு அருமையா பண்ணியிருந்தார் அண்ணன், சூப்பர். அந்த மகாராஜா டீமுக்கே வாழ்த்துக்கள், நல்லா வந்தோன்னே. அண்டு வந்திருக்க மற்ற பெரியவங்கள், அண்ணன் அம்மா கிரியேஷன் சிவா அண்ணன் என்னோட நெருக்கடியான பல சமயத்தில் என் கூட இருந்திருக்கிறாரு, அதுக்கு ரொம்ப நன்றினேன். அது மாதிரி தனஞ்சய அண்ணன், எனக்கு அவர் சொல்ல மாதிரி கலகலப்புல இன்ன வரையும் நட்பு தொடருது. அது ஒரு நல்ல ஆரோக்கியமான நட்பாக இருக்கணும். அது மாதிரி நீங்கள் சொன்னீங்க தயாரிப்பாளர் சங்கத்தில் இனிமேல் உங்களுக்கு எந்த இதுவும், அதே மாதிரி எனக்கும் அதே மாதிரி பக்கத்தில் ஒரு சின்ன இடமுக்கு புகார்லாம் வந்தா நம்மளையும் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மேடைகளை இவ்வளோ நிறைவா ஒரு நல்ல நிகழ்ச்சியா நடக்குது அப்படின்னா ஒரு முக்கியமா அந்த 2 ஜீவன்கள் தான் காரணம். அண்ணன் வெற்றிமாறன் அண்ணனும் விஜய் சேதுபதி அவர்களும், அதுக்கு உறுதுணையா நட்டி அண்ணனும், அதுக்குதான் அது மாதிரி விவேகானந்தன் கவிஞர் அவர்கள் அருமையாக அந்த பாடல்கள், பணங்கற்கா என்ற பாடலும், படிச்சுக்கிறேன் என்ற பாடலும், இன்னொரு பாடல் இருக்கு, எல்லாம் அருமையாக எழுதியிருக்காங்க. அதேமாதிரி இன்னொரு பாடல் இளையராஜா அவர்கள் அவங்க அவரே இசையமைத்து பாடி ஆடி இருக்காரு.
அவருக்கும், இந்த படத்தின் கதாநாயகி சாயாதேவி அவர்களுக்கும், மற்றும் இங்கே வந்திருக்கும் அண்ணன் மறந்துட்டேன், சரவண அண்ணன், அதான் அப்பாவா நடிச்சிருக்கிறாரு. அவர் வந்து எல்லாரும் சித்தப்பாவா நடிச்சு பார்த்துருப்பீங்க, இதுல ஒரு அப்பாவா பார்த்துருப்பீங்க. சித்தப்பாவில இருந்து அப்பாவா இருக்காரு. அதனால ரொம்ப அருமையா பண்ணியிருக்காரு அண்ணன். ரொம்ப நன்றிண்ணே. அதே மாதிரி நம்ம சித்து அண்ணன் இசையமைப்பாளர் அவர்கள் ரொம்ப அருமையா பேசினாங்க. ரொம்ப அதான் குழந்தை மனசுன்னாங்க, ரொம்ப சூப்பர். அந்த குழந்தை மனசு என்னைக்குமே அப்படியே இருக்கட்டும், என்னைக்குமே நம்ம குழந்தையாவே இருந்துருவோம். ஆமா, ஏன்னா நானும் உங்களோட சேர்ந்து குழந்தையாடுறேன். சூப்பர்ண்ணே, ரொம்ப நன்றி. இந்த படத்தினுடைய முக்கியமாக சொல்ல போனால் தயாரிப்பாளர் சிராஜ் அவர்கள் இந்த படத்துக்கு வந்து ரொம்ப மெனக்கெட்டு இந்த கதையை கேட்டு, என்னன்னா இந்த மாதிரி ஒரு கதைக்கெல்லாம் எடுக்கிறதுக்கு தயாரிப்பாளர்லாம் கொஞ்சம் கஷ்டம் கிடைக்கிறது. உங்களுக்கே தெரியும், இந்த போகுமிடம் மிக தூரம் இல்லைன்ற ஒரு படம் பத்திரிகை ஊடகம்லாம் ரொம்ப நல்லா பாராட்டினீங்க, ரொம்ப கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்தீங்க. அதுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி படம் எடுக்கிறதுக்கெல்லாம் ஒரு தயாரிப்பாளர் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வமாக இருக்குது. அதுமாரி இந்த சார் படத்துக்கு இந்த சிராஜ் அவர்கள் வந்து, ஏன்னா இது வந்து ஒரு 80s ஸ்பீடில் நடக்கிறதுனால அப்போ உள்ள ஒரு பள்ளிக்கூடம், அந்த பள்ளிக்கூடத்தை வந்து இடிக்கிற மாதிரி காட்சியெல்லாம் வரும். அதனால அது ஒரு செட்டாக போட்டு போஸ் அவர்களோட சொந்த ஊரில் அந்த ஊர் மக்களும் ரொம்ப சப்போர்ட் பண்ணி எல்லாருமே வந்து அந்த ஸ்கூலை வந்து ஏதோ அவங்க ஊர் மாதிரி வந்து எல்லாம் அவங்களே கொத்தனாறு செங்கல் சிமெண்ட்லாம் வச்சு ஒரு ஸ்கூலில் டப்பு டப்புன்னு ஒரு மாதத்தில் உருவாக்கிட்டாங்க. ரொம்ப அதுக்கும் வந்து சிராஜ் அவர்கள் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. இந்த நேரத்தில் தயாரிப்பாளர் சிராஜ் அவர்களுக்கும் அவங்களுடைய துணைவியார் தங்கச்சி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இந்த படத்தோட கோ ப்ரொடியூசர் கண்ணன் அவர்கள் அவர்களும் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. மற்றும் இந்த படத்தோட விழாநாயகன் இசையமைப்பாளரை விட்டேன் சித்துக்குமார் அவர்கள், இந்த நிகழ்ச்சியோட விழாநாயகன் சித்துக்குமார் அவரோட இசையில வந்து எல்லா பாடல்களும் சரி, பின்னணி இசையும் சரி சிறப்பாக வந்திருக்கு. நல்ல படமாக இருக்கும். கண்டிப்பாக எப்படி ஒரு நல்ல படத்தை மக்கள்கிட்ட கொண்டு சேர்ப்பீங்களோ அதேமாரி இந்த படத்தையும் சேர்த்து கொடுங்க. ரொம்ப நன்றி, வணக்கம். பேசுகிற பேச்சில் இங்கிட்டு பார்த்தா கொஞ்சம் பேச்சு வருது, இங்கிட்டு திருமணம்னா பேச்சு உள்வாங்குது. இல்லை, அதான் சொன்னேன், ஒரு விஷயத்த மறந்து விட்டேன் அப்படின்னு. அதான் வந்து இப்போ திடீர்னு ஞாபகம் வந்தது, அதை சொல்கிறேன். நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் வந்து கூத்துப்பட்டில் இருக்கும்போது என்னை எப்படி உற்சாகப்படுத்தினாரோ, எப்படி எல்லாத்துக்கும் கை கொடுத்தாரோ, அதேமாரி வந்து நான் இன்னைக்கு வந்து ஒரு கதாநாயகனா இந்த இடத்துல நிக்கிறதுக்கு அவர் மிகப்பெரிய ஒரு காரணம். என்னன்னா, பசங்கங்கிற படத்துல நான் மீனாட்சி சுந்தரன்ற கேரக்டர்ல நடிச்சேன், உங்களுக்கு தெரியும். அந்த வாய்ப்பு வாங்கி கொடுத்தது அவர் தான். ஏன்னா அப்ப வந்து அவரு நடிகர்கள்லாம் நடிகர் ஆகல, அப்பதான் புதுப்பேட்டைங்கிற படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. அவர் வந்து ஒரு ஹீரோலாம் அப்படிலாம் ஆகல. நடிகர் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒருத்தனுக்கு நடிக்க வாய்ப்பு வாங்கி கொடுக்குறாருன்னா நடிகர் ஆகிறதுக்கு அப்புறம் எத்தனை பேருக்கு பண்ணியிருப்பாரு. அதுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப கூச்சமா இருந்தது. எல்லாத்த பற்றி பேசுறதுக்கு முன்னாடி விமல் ரொம்ப அழகா பேசினான். இன்னைக்கு வர்றது மாதிரி கேட்டுட்டே வரந்தான், இதெல்லாம் பேசலாமா அப்படிலாம் பேசலாமான்னு யோசிச்சுருந்தான். பயமாக இருக்குதுன்னு சொன்னால், ஆக்சுவலாக 100க்கு 100 மார்க். நீ ஜாலியாக பேசினா கேட்குறதுக்கு எல்லாம் இவ்வளோ பேர் ரசித்து கைத்தட்டு சிரிச்சு தான் அதோட உனக்கான ரிசல்ட்டு. நீ தயவுசெஞ்சு இன்னும் சிறப்பாக பேசு. ஏன்னா நான் இந்த மேடைக்காக சொல்லலை, அது அவன் வேணால் சொல்லாமல் இருந்திருக்கலாம். நான் கூத்துப்பட்டுப்பேன், அவனோட ஃபேன் நான். அவன் அவ்வளோ பிரமாதமாக நடிப்பான். நான் அவன்கிட்ட சொல்லியிருக்கேன். நான் அது எல்லாரும் சிறந்த நடிகர்கள் தான் கூத்துப்பட்டில். ஆனால் ஒரு சிலரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். விமல் ரொம்ப பிடிக்கும், பாபுன்னு ஒருத்தர் இருந்தார், சாந்தகுமார் ஒருத்தர் இருந்தார், குரு சோமசுந்தரம், அப்புறம் முருகதாசன் ஒருத்தர். இவங்கெல்லாம் வந்து நான் அவங்களோட விதார்த்து, அவங்களோட பெரிய ஃபேன். அவங்க நடிக்கும்போது பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும், அவ்வளோ பிரமாதமான ஆக்டர். இந்த படம் இந்த சார் வந்து விமலுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கம்பேக்காக இருக்கும்னு நான் முழுமையாக நம்புகிறேன். அது இந்த மேடையிலேருந்து தொடங்கிடுச்சு. உனக்கு வாழ்த்துக்கள், ரொம்ப நன்றி. ரொம்ப நல்ல படம். அப்புறம் இப்போ எனக்கு தடுமா இருக்கு. போஸ் வெங்கட் சார் வந்து நான் ரொம்ப நாளாக நான் சீரியலில் அவர் நடிக்க ஆரம்பித்தது மெட்டி ஒழியில்னு அவர் பார்த்துட்ருக்கேன். 20 அவரோட இன்டர்வியூ படிச்சிருக்கேன். அவர் சந்திக்கும் போது நான் சொல்லியிருக்கேன். நான் அவர் ஆட்டோ ஓட்ட ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன். 500 ரூபா சம்பளமா? ஓகே, நான் கூட சொல்லிட்டேன் போல இருக்கு. ஸோ அப்போதுலேருந்து பார்த்துருக்கேன். ஆனால் என்கிட்ட அவருக்கு பிடிச்சது என்னென்னா, அந்த மனுஷன் ஒரு சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் மாதிரி. ஒவ்வொரு முறையும்
தான் நினச்சதை ஒரு இடத்துலையோ ஏதோ சேஃபாக நான் சந்திக்கும்போது கேட்டேன் நான், சார் ஆட்டோ டிரைவராக இருந்தீங்க சார், அதுக்கப்புறம் சீரியல் ஆக்டர்னு அங்கேயே தங்கி இருந்திருக்கலாம். தன்னோட பவுண்ட்ரிஸ் வந்து புஷ் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கார், முன்னாடி போயிட்டே இருக்கார். இப்போ வரைக்கும் அதை செஞ்சுட்டே இருக்கார். எங்கள் கூட விடுதலை பண்ணும்போது கூட இடைவெளியில் வந்து அவர் அரசியல் புஸ்தகங்களை படிச்சுட்டு இருக்காரு. அவர் தன்னை தயார்படுத்திட்டே இருக்கிறது வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அது அவருடைய முகத்தை இன்னும் ரொம்ப அழகாக வசீகரமாக்கிட்டே போகுதுன்னு நான் நம்புகிறேன். அவருடைய அரசியல் எதிர்காலத்தையும் நான் வந்து அவரோட எதிர்பார்த்துட்ருக்கேன். அவர் பேசுகிறத கேட்கறதுக்கு, அரசியல் விஷயமா அவர்கிட்ட பேசும்போது கேட்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் படங்களை பற்றியும் முக்கியமாக அந்த சார் படத்தில் இருக்கிற வசனங்கள்லாம் வந்து அப்படியே தெரிக்குது. ஒவ்வொரு வசனமும் வந்து நம்மளை உட்காந்து நிற்க வச்சு அதை யோசிக்க வைக்குது. பசங்களை ரொம்ப பிரமாதமாக இருந்தால் நான் படம் பார்த்துட்டேன், எனக்கு படம் போட்டு காமிச்சாங்க. படத்தில் நடித்த அத்தனை பேர் ரொம்ப பிரமாதமாக இருந்தாங்க. சார் நீங்கள் ரொம்ப நல்லா இருந்தீங்க சார். அப்புறம் உங்களுக்கு ஐயோ சார் பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கோங்க சார். எல்லாருக்கும் ஒரு இதுவரைக்கும் வெளிவராத செய்தி. இவருக்கு பர்மிஷன் கேட்டு தான் சொல்லணும், டைரக்டர் பர்மிஷன் கேட்டு தான் சொல்லணும். ஆனாலும் நான் சொல்றேன், ஏன்னா இப்ப இவரு விளையாட்டா சொன்னதுனால இவருக்கு அப்பாவா ஒரு படம் நடிக்க போறேன், அதனாலதான் நான் வந்து பெரிய மனுஷமா நடின்னு சொல்றாரு அப்படின்னு நினைக்கிறேன். விளம்பர இடைவெளிக்கு பிறகு இன்னும் தொடரும். சார் உங்களுக்கு அப்போ சார் உங்கள் பேர் என்ன சார்? சந்திரகுமார் சார். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப பிடிச்சிடும். அவரோட லுக்கும் கெட்டப்பும் சரி அவ்வளோ பிரமாதம் நடிச்சிருந்தீங்க சார், ரொம்ப நல்லா இருந்தது. சாயாதேவி வந்து எனக்கு டிஎஸ்பி கூட நடிச்சிருக்காங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கும். மற்றபடி படத்தில் நடித்த எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். படம் ரொம்ப நல்ல படம், ரொம்ப நல்லா வந்திருக்கு. படத்தோட கடைசி ஆஃப்னர் வந்து நான் ரொம்ப அங்கே கடைசி ஆஃப்னர் வந்து போகிறதே தெரியல, முடிச்சு அந்த கிளைமேக்ஸ் வந்து நம்ம எல்லாருக்கும் அவ்வளோ திருப்தியான கிளைமேக்ஸாக இருக்கும். நம்ம இந்த படத்தை திரும்பி பார்க்கணுங்கிற எண்ணத்தையும் இந்த படம் ஏற்படுத்தும் நான் நம்புகிறேன். அப்புறம் ஐயோ அப்புறம் ப்ரொடியூசராக எனக்கு இந்த ஆளை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவரோட கண்ணு ரொம்ப நல்லா இருந்தது. மொதல் படம் சொன்னாங்க அப்படி தெரியல, அந்த கேரக்டரை ரொம்ப கேஷுவலாக ரொம்ப கூலாக அழகாக ஹேண்டில் பண்ணியிருந்தார். மியூசிக் டைரக்டர் சித்து, உங்களோட மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது, உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார். அந்த படிச்சுக்கிறோம் பாடல் ரொம்ப பிரமாதமாக இருந்தது சார், ரொம்ப பிரமாதமாக சார், ரொம்ப நன்றி சார். இங்கே வந்தது உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள், நன்றி.